வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலை காய் பிரித்தெடுக்க பயன்படும் இயந்திரம் குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தமிழ்நாடு பருத்தி சாகுபடி இயக்கத்தில் சுழல் கலப்பையினை பெற்ற விருதுநகர் மாவட்டம் சாமிநத்தம் கிராம வேளாண்மையாளர் சா சுபுதாய் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் வாழைப்பழ வகைகள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நன்சை புன்சை ஆகிய இரு தரப்பு நிலங்களுக்கு ஏற்றதாயும் நிலங்களில் உள்ள அழிக்கப்பட வேண்டியதும் அப்புறப்படுத்த வேண்டியதுமான செடி, கரும்பு கட்டை, புல், பூண்டு ஆகியவற்றை பற்பல துண்டுகளாக்கி உழுகின்ற நிலத்திற்கே உரமாக மாற்றவும், உழும்போது ஆழத்தின் அளவினை மாற்றத்தக்கதாயும் உழுது எடுத்த மண்கட்டிகளை பொடி பொடியாக ஆக்கவும் சுழல் கலப்பை பயனாகின்றது. இச்சுழல் கலப்பையினை தமிழ்நாடு பருத்தி சாகுபடி இயக்கத்தின் மூலம் பெற்ற விருதுநகர் மாவட்டம் சாமிநத்தம் கிராம வேளாண்மையாளர் சா சுபுதாய் அவர்களை சந்தித்த போது வேளாண்மை துறையிலிருந்து சுழல் கலப்பை இருக்கான்னு என் பையன் போய் கேட்டேன். வரும்போது சொல்லுதேன்னாங்க, தவுல் மையத்திலேருந்து சொன்னாங்க. நாங்கள் போய் வேளாண்மை துறையில் போய் கேட்டோம். எங்களுக்கு கொடுத்தாங்க சுழல் கலப்பை. நான் எங்கள்கிட்ட கொடுக்கும்போது எல்லாம் கேட்டாங்க. ரேஷன் கார்டு, பத்தொன்று, அடங்கல், போட்டா எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கொண்டு கொடுக்கவும் எங்களுக்கு வேளாண்மை துறையிலேருந்து இந்த கலப்பை கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுனால எங்களுக்கு வேளாண்மை துறைக்கு ரொம்ப நன்றி. வேளாண்மை துறையிலேருந்து இதை கொடுக்கும்போது இது எதுக்காக கொடுக்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு பருத்தி விவசாயம், பருத்தி செடிகளை நல்லா நச்சு கொடுக்கும், அடி உரத்துக்கு ஆகாது, கரும்பு கட்டையை வெட்டும், மக்காச்சோளம் போட்டிருக்கோம் அதை வெட்டும் ஏன்னு நாங்கள் சொன்னோம். அதனால் எங்களுக்கு கட்டி, கரும்பு கட்டை, பருத்தி செடி, வெண்டை செடி எல்லாத்தையும் நல்லா நச்சு கொடுக்கு, உழுகுது. எங்களுக்கு அதனால் நல்ல இதாக இருக்குது. நல்லா கூட மகசூல் செய்தோம். அதனால் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது. இந்த ரொட்டாவெட்டி நாங்கள் வேளாண்மை துறையில் போய் கேட்டு வாங்கின பிறகு எங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி மாரை கைட்டால் பிடுங்கணும், வெண்டை மாரை பிடுங்கணும், பருத்தி மாரை பிடுங்கணும், கரும்பு கட்டையை சமக்கணும், வாழை முட்டை சமக்கணும். இதனால் எங்களுக்கு இப்போ இந்த ரொட்டாவெட்டி வந்த பிறகு இதெல்லாம் எங்களுக்கு வேலை குறைவடியாக இருக்குது. கட்டியை உடைக்கி
நல்லா இது உடைக்கி வேளாண்மை துறைக்காரங்க எங்களுக்கு இது சொன்னதுனால நாங்கள் இதை போய் வாங்கினோம். இப்போ வந்து இந்த இது வந்த பிறகு இப்போ எங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் நாங்கள் மாசல் செய்தோம், கூட 4 ஏக்கர் செய்தோம். அதனால எங்களுக்கு இது வந்தது பிறகு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் சா சுபுதாய் அவர்களை 09843928907 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் வாழைப்பழ வகைகள் தமிழ்நாட்டில் மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகளாக போற்றப்படுகின்றன. இம்முக்கணிகள் நமது பாரம்பரிய பழ வகைகளாக திகழ்கின்றன. இன்று வாழைப்பழ வகைகள் மற்றும் அவை பயிரிட ஏதுவான நிலங்களை தெரிந்து கொள்வோம். பொதுவாக வாழை, நன்சை, தோட்டக்கால் நிலங்கள், மலைப்பிரதேசங்கள், படுகை மற்றும் நீர்ப்பாசன வசதியுள்ள பகுதிகளில் பயிரிடலாம். நன்சை நிலங்களுக்கு ஏற்ற வகைகளான பூவன், ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, மொந்தன் ஆகியன பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை பயிரிட ஏற்ற தருணங்களாகும். நேந்திரன், ரோபஸ்டா ஆகியன ஏப்ரல் முதல் மே வரை பயிர் செய்ய ஏற்ற மாதங்களாகும். தோட்டக்கால் நிலங்களில் பூவன், ரஸ்தாளி, மொந்தன், கற்பூரவள்ளி, நேந்திரன், ரோபஸ்டா ஆகியன ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலும் மற்றும் நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களிலும் பயிர் செய்யலாம். மலை வாழைகளான விருப்பாட்சி, சிறுமலை, செவ்வாழை, நமரை, மனோரஞ்சிதம், லாடன் ஆகியன கீழ்ப்பழனி மலைப்பகுதிகளில் ஏப்ரல், மே ஆகிய மாதங்களிலும் மற்றும் ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களிலும் பயிர் செய்யலாம். படுகை மற்றும் நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள் பயிர் செய்ய உகந்த மாதங்களாகும். வாழை ரகங்கள்: கற்பூரவள்ளி, பாளையன் கோட்டான், சிங்கன், ரசகதலி, நெற்கதலி, நேந்திரன், மிண்டோலி நேந்திரன், ஆற்று நேந்திரன், திருச்சி நேந்திரன், மலைவாழை, குவிண்டால் நேந்திரன், அடுக்கு பூங்கொல்லி, லேடிஸ் ஃபிங்கர் காவேரி, நெய்ப்பூவன், பூவன், கிராண்ட் நைன், சன்ன செங்கதலி, நாட்டு வாழை, ஏலக்கி ஆகியன. வேளாண் பெருமக்களே, மேலும் வாழைப்பழ வகைகளை பற்றிய சுவையான செய்திகளை 25/4/2016 அன்று காணலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. நாமக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. கோழிகளுக்கு வெப்ப அயற்சி குறைந்து காணப்பட்டாலும் கோடை காலமாவதால் குளிர்ந்த நீர் வழங்குவது மற்றும் தீவனத்தில் தேவையான அளவு அமினோ அமிலங்கள் மற்றும் தாது உப்பு முதலியவற்றை கலந்து அளிப்பதன் மூலம் இறப்பு சதவீதத்தை குறைக்கலாம். நிலக்கடலையில் வேரழுகல் நோய் தென்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 2 கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மதுரை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. நெல் தரிசு உளுந்து பயிர் பூக்கும் சமயமாதலால் இத்தருணத்தில் நீர்ப்பாசனம் செய்ய பண்ணை குட்டையில் உள்ள நீரை நடமாடும் நீர் தெளிப்பானை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்யவும். நெல் தரிசு பயிர் வகை பயிர்களில் பூஞ்சான நோய் தாக்குதல் தென்படுகிறது. இவற்றை போக்க சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை உள்ளது. இதனை போக்க ஃபெரஸ் சல்பேட் 250 கிராம் தெளிக்கவும். பயறு வகை பயிர்களில் உள்ள பூஞ்சான நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த 0.5% சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டைகோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டைகோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்து பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1க்கு 1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25வது நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1ற்கு மேல் தென்பட்டால் 10 லிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும்.
அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும். டீரைகோ கிரமாடைடியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல் 0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3 to 4 முறை வயலில் விட வேண்டும். இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொல்ல மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெல்லம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், வேலூரில் 2300 ரூபாயிலிருந்து 2650 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1456 ரூபாய்க்கும், ஆத்தூரில் குறைந்தபட்சமாக 1330 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், நெல் ஆடுதுறை 43 மதுரையில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், நெல் சோனா ஆரணியில் குறைந்தபட்சமாக 1302 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1412 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 1024 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1587 ரூபாய்க்கும், ராமநாதபுரத்தில் குறைந்தபட்சமாக 1380 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1596 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2096 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1963 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2063 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1469 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2419 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் கெங்கவல்லியில் 4420 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய்க்கும், வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக 4300 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 4750 ரூபாய்க்கும், மணிலா விதை சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 4520 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 5850 ரூபாய்க்கும், தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3500 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 9600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9861 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 9940 ரூபாய்க்கும், மிளகாய் இதர ரகம் சங்கரன் கோவிலில் குறைந்தபட்சமாக 10,000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11,500 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 4,100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5,250 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு நாமகிரிப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 9,659 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12,499 ரூபாய்க்கும், திருச்செங்கோட்டில் குறைந்தபட்சமாக 8,150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும்,
புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 7 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேளாண் சந்தை பற்றிய தகவல்களை தேசிய அளவில் www.agmarknet.nic.in என்ற வலைத்தளத்திலும், உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் www.tnagmark.tn.nic.in என்ற இணையதளத்திலும், தோட்டக்கலை விளைபொருட்களின் தினசரி விலை விவரத்தை www.nhb.gov.in என்ற இணையதளத்திலும் பெற்று உங்கள் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த தெரிந்து கொள்ளலாம். இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 49% காற்றின் வேகம் மணிக்கு 3.1 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.1% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 35.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 489 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1005.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள். அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை.
இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலை காய் பிரித்தெடுக்க பயன்படும் இயந்திரத்தின் அமைப்பு மற்றும் பயன்பாட்டினை குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவரார் கவிதா அவர்கள். இன்றைக்கி உங்களுக்கு நிலக்கடலையை செடியிலிருந்து பிரித்தெடுக்க உதவுற கிரவுண்ட்நட் ஸ்ட்ரிப்பர், அதாவது நிலக்கடலை பிரித்தெடுக்கும் கருவியை பற்றி காமிக்க போகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். அதிக அளவு நிலப்பரப்பில் நம்ம பயிரிடுறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை அறுவடை செய்யலை அப்படின்னா அடுத்தது மழை வந்தாலோ அந்த என்ன ஆகும்னா நிலக்கடலை நிறைய வீணாக போயிடும். மண்ணிலேயே முளைச்சி வந்துடும். அது மட்டும் இல்லை, செடியிலேருந்து பிரித்து எடுக்கலை, கரெக்டான நேரத்தில் பிரித்து எடுக்கலைன்னா அதுவும் அழுகிற நிலைமைக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில் கரெக்டான சமயத்தில் அறுவடை செஞ்சு கடலையை செடியிலேருந்து பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய பரப்புகளை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய ஆட்கள் நமக்கு தேவைப்படுவாங்க. ஒரே நேரத்தில் இவ்வளோ ஆள்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அதனால் அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தில் நிலக்கடலை பிரித்தெடுக்கிற இயந்திரத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த இயந்திரத்தை பற்றி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நிலக்கடலை அறுவடை செஞ்சு நம்ம எடுத்தப்புறம் இந்த கடலையை செடியிலிருந்து பிரித்தெடுக்க இந்த இயந்திரம் உபயோகப்படுது. இந்த இயந்திரத்திலோட முக்கியமான பாகம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சீப்பு உபயோகிக்கிறோம்ல, அந்த சீப்பு மாதிரி உள்ள கம்பிகள், இந்த கம்பிகளில் தான் நம்ம இந்த நிலக்கடலையை செடியிலேருந்து பிரித்தெடுக்க போகிறோம். இந்த கம்பியை சுழல மாதிரி செய்கிறோம். அதுக்காக என்னன்னா நம்ம ஒரு மோட்டரோ இல்லை என்ஜினையோ உபயோகப்படுத்தலாம். ஒரு 2 HP என்ஜினோ இல்லை 1.8 to ஒரு 2 கிலோவாட் என்ஜினோ ஒரு 2 HP மோட்டாரையோ நம்ம உபயோகப்படுத்தலாம். இதுதான் முக்கியமான பாகங்கள். இது எல்லாமே நம்ம ஒரு சேஃப்டிக்காக வேண்டி, இப்போ அதை உபயோகப்படுத்துகிறவங்களோட சேஃப்டிக்காக எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 2 பேர் நின்றுக்கலாம். இந்த பக்கம் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இன்னொருத்தர் கடலை செடியை எடுத்து அவங்க கையில் கொடுத்தோன்னா தொடர்ந்து நம்ம கடலை செடியை இதுக்குள்ளே இந்த மாதிரி, அதாவது கடலை உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சோன்னா இப்போ என்ஜினை நம்ம மோட்டரையும் ஆன் பண்ணும்போது இந்த கம்பி சுற்ற ஆரம்பிக்கும். அது தொடர்ச்சியாக சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கடலையை செடியிலேருந்து காம்பு இல்லாமல், மோஸ்ட்லி சின்ன சின்ன காம்பு தான் இருக்கும், இல்லைன்னா காம்பு இல்லாமலே எல்லா கடலையும் செடியிலேருந்து பிரித்து எடுக்கலாம். இதை தொடர்ச்சியாக நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அதில் எந்த சிரமமும் இருக்காது. ஏன்னா ஒரு ஆள் எடுத்து கொடுப்பாங்க, 2 பேர் உள்ளே வச்சிட்டு இருப்பாங்க. அதனால் ரொம்ப கடினமான வேலையாகவும் இருக்காது, தொடர்ச்சியாக நம்ம உபயோகப்படுத்தவும் முடியும். அதுவும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் கூட உபயோகப்படுத்தலாம். அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் ஒரு பாதி இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நம்ம தான் இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல பவர் கனெக்ஷனை நம்ம கொண்டு வந்துக்க முடியும். சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் வேணும் போதும் அப்படின்றதுனால அங்கே கூட நிறுத்தி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். மேலும் இந்த இயந்திரத்தை தேவையான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எளிதாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 4 சக்கரம், இந்த எல்லா பக்கமும் நம்ம சக்கரை வீல் கொடுத்து தள்ளிட்டு போகிற மாதிரி இல்லை இழுத்துட்டு போகிற மாதிரி அங்கே கைப்பிடி கொடுத்துருக்குறோம். அதனால் எளிதாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்த்திட்டு போகிறது எளிதாக இருக்கும். இப்போ கடலையை நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம ஓட விடும்போது கடலை பிரித்து எடுக்கிற கடலை தனியாக அது பாட்டுக்கு கலெக்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு சைடாக கலெக்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் நிலக்கடலையை செடியை நம்ம அறுவடை செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு நாளில் அந்த 1 ஏக்கர் செடியிலேருந்து 1 ஏக்கர் நிலப்பரப்பில் கிடைக்கிற செடியிலேருந்து உள்ள கடலைங்களை நம்ம பிரித்து எடுக்க முடியும். இப்போ கடலை செடியில் ஒரு கடலை பெருசு சின்னது அதை எடுத்துரும் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இது கடலை நம்மளோட இதோட சைஸை பொறுத்தது இல்லாமல் எல்லா கடலையும் ஒரு 100% கடலையை நம்மளால் செடியிலேருந்து பிரித்து எடுக்க முடியும். இந்த இயந்திரத்தோட விட ஒரு HP, அதாவது சிங்கிள் ஃபேஸ் 2 HP மோட்டரோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30,000 ஆகும்.
ஒரு தனியான ஃபார்மர்னால் இது விவசாயினால் வாங்க முடியலை அப்படின்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாங்கி அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கடலை போட்டிருப்பாங்க, வெவ்வேறு விவசாயிங்க தொடர்ச்சியாக கடலை போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல நிறுத்தி எல்லா கடலையும் அறுவடை பண்ணதை கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துலையே வந்து பிரித்து எடுத்து கொண்டு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இயந்திரத்தை எளிதாக நகர்த்த முடியறதுனாலையும் அவங்க தோட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம வேணுங்கிற ஆளுங்களுக்கு வாடகைக்கும் கொடுக்கலாம். இந்த இயந்திரத்தை பற்றிய விவரத்தை தெரிஞ்சுக்கணுமோ அல்லது வந்து இந்த இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படின்ற முகவரிக்கு அணுகி இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். மேலும் விவரம் பெற முனைவரார் கவிதா அவர்களை 0422457576 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன் காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். 4/4/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் மூலம் அடர் நடவு பருத்தி சாகுபடியில் பயனடைந்த பயனாளி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் டி மாநகசேரியை சேர்ந்த வேளாண்மையாளர் சி பாலமுருகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். காஞ்சிபுரம், திருப்பூர், திருச்சி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர வரிசையில் தோட்டக்கலை பயிரான கத்தரியை குறித்து பார்க்கலாம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவி குறித்து கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி பழனிசெல்வம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.